காமூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் அரை ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ சோம்பு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கும்போது நம்ம கொஞ்சம் உப்பையும் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் மஞ்சள்தூள், இப்போ நல்லா தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ராட்டை போட்டுக்கலாம். அதில் இதில் டீஸ்பூனில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை இதில் ஊற்றிக்கலாம். நான் காமூடி தேங்காய் எடுத்தேன். வேணுங்கிற அளவு உப்பு ஊற்றிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ராட்டில் ஏற்கனவே தண்ணி சேர்த்து வைப்பாங்க. அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம். நல்லா கிரேவியாக சேர்ந்து வரட்டும். பராட்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.